நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், கொஞ்சம் வெயில் குறையட்டும்ட்டு. ஒரு பண்ணாட காதல் முகத்தில் இருக்கிறான், காட்டுறான் பாருங்க அவனை. பார்த்தீங்கன்னா காதல் பண்ணுகிறான், உக்காந்து கீழே தரையை நோண்டிக்கிட்டு கழுத்துக்கு போட்டுக்கிட்டு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னையா என்னது இது? என்னது வெயில் இப்படி அடிக்குது? பகல்ல வெயில் அடிக்காம நிலவா அடிக்கும். வா வா போலாம் வா. என்ன இதுக்கா வந்த மச்சான்? காரு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும். பேசாம நீங்க விட்டு கார்ல காரை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடலாமா? பேசினே நந்து போயிடும்டா சென்னைக்கு. ஸோ காரை இங்கே பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க்கிங்க்கெலாம் நிறையா இடம் இருக்குது. சீரியஸாக கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க் பண்ணலாம். அப்படியே அங்கே பைக் பார்க்கிங்கு. அதான் பைக் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே காதல். ஏய் நீ பேசுறியாத வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இது இருக்குது வீடியோ. ஆமாம், நீ தரையை நோண்டுறது கழுத்துக்கு போடுறது பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு தொல்லை இருக்கும். இப்போ நாங்கள் முதல் வேலைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டிக்கர் தேடுறது தான். ஸோ காருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்கினாங்க. பைக்கு எவ்வளோன்னு தெரில. 20ஆடா? பைக்கு 20 போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா, மொத்தம் 5 பேருக்கு 5 டிக்கெட்டு. பட்டாசு வச்சுன்னுக்குறாங்க. யாரா அடிக்கிறது? ஆக்சுவலி தான் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 5 பேருங்க, எங்களுக்கு 50 ரூபா ஆச்சு. ஸோ அங்கே டிக்கெட் வாங்கிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். வரும்போது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆஞ்சநேயர் கோயில் தாண்டினதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கணும். பை வச்சுருக்கிறான் அவன், பேக் எடுத்துனா அவனை பை தூக்க. அவ்வை சண்முகி மாதிரி பை தூக்கி வந்துக்கிறான். யாராக இருந்தாலும் பேக் எடுத்துன்னு வந்துருங்க. இல்லை இந்த மாதிரி தான் நடக்க விடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அது எக்ஸாம்பிள் தினேஷ் தான். ஏன்னா வாட்டர் பாட்டில்லாம் நீங்கள் அதில் தான் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பேக் இல்லாமல் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? பாட்டில் ஸ்நாக்ஸு மெயினாக, ஏன்னா மேலே போய் சாப்பிட முடியாது. ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ப்ரெட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுவும் ப்ரெட்டு தான் பெஸ்ட். சாதம் அவன் சாதம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது குரங்கு தொல்லை இருக்கும். ஸோ இப்போ போகிற வழியில நல்லா ஒரு ஸ்டிக்கை பார்த்து 2 ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கணும் கையில். ஏன்னா பகலில் ஏறுறோம், குரங்கு தொல்லை பயங்கரமாக இருக்கும். அப்படியே போவே அடுத்தடுத்த லெவல் அடுத்த கோயில் காட்டு. பிடிக்க முடியல. அங்கே பாருங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறான். ஏன் அவன்கிட்ட எதுவுமே வாங்காத ரே, அவனே தூக்கின்னு வரட்டும். எதுவுமே வாங்காத, கீழே வந்து விட கை கொடுக்காத அவனே. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? பாட்டில் முடியுங்கடா. அதே மாதிரி இப்போ புதுசாக ரூல் போட்டிருக்காங்க. 3 மணிக்கு மேலே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் உள்ளே இருக்கவங்க வெளியே போகலாம். பட் வெளியே இருந்து 3 மணிக்கு மேலே உள்ளே அலோவ்டு இல்லை. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கோயில் வரும், அப்புறம் ஒரு கிணறு வரும். ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கிற ஒரு கோயில் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வெளியே சாப்பிட்ருக்க மாட்டோம். சே வட போச்சே. ஸோ அந்த கோயில் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கிணறு வரும். இதுதான் இந்த கிணறு. இந்த கிணறு அப்புறம் 2 கோயில், அதுக்கடுத்து செக் பாயிண்ட் இது தான். இங்கே பாதம் இருக்கும். இனிமேல் ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ தான். இனிமேல் வந்து மொத்தமாக 1200 சம்திங் ஸ்டெப் இருக்கும். 100 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கும். 140 மச்சான். 40 தான் கேள்வி. படி ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாம் டோயிங் எனர்ஜி ட்ரெயின் ப்ரோ. நானும் தெம்பாகிறேன். ஊம்புறான் அவன் தான். முதல்ல தண்ணியை துவாயில வச்சா. தண்ணி குடிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த முடி ஏய் பக்கத்தில் தண்ணி வர சவுண்ட் கேக்குதுடா. சார் அப்படியே கொஞ்சம் நவுந்து போடுங்க. மேலே ஏறிக்கோனா ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துருவான். அப்படியே போகிற மாதிரி ரீச் போகிற மாதிரி இப்படி நவுருங்க. பயங்கரமாக இருக்கு.
மச்சான் இது போடு மச்சான் ஓமைவா மூ சிந்து அது போடு மச்சான் யோயி யோயி அது போடு お前はもう死んでいる。何 பயங்கரமா இருக்கு. மச்சான் இது போடு மச்சான் ஓமைவா மூ சிந்து அது போடு மச்சான் யோயி யோயி அது போடு. நீதான் நான் நிறைய இருக்கியா என்ன சொல்லு ஏய் மாலை போறே ஏறி பழகிச்ச உனக்கு 800 ஸ்டெப்ஸ் கூட வரல, இன்னும் 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. முடிஞ்சு சோலி இதுக்கு 830 சொன்ன மாட்டி மொத்தமாக 30. ஆக்சுவலி 800 ஸ்டெப்ஸில் நிற்கலான்னு பிளான் பண்ணோம், தட்டி கிடைக்கும். ஆனால் இதுலேயே முடிஞ்சு. ஸோ ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. டே அமைதியாரா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான். ஸோ மேலே ஏரியா வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்பாட் இருக்கும், கல்ல தலைன்னு எழுதியிருக்கோம். இதுக்கிட்ட தான் சரியான ஸ்பாட்டு. இந்த மாதிரி நல்லா சூப்பராக உட்காந்துக்கலாம். எப்பவுமே ஒரு டயர்ட் ஆகாது, இந்த வாட்டி செம்ம டயர்டு. எல்லாத்துக்கும் காரணம் சோறு தான். தெரியாமல் சோறு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். அதான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. இந்த ஹை ஆட்டிடியூட்லாம் வந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவானுங்க சில பேர், இந்த மாதிரி ஆகிட்டுக்கிறான். எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க. பாரு இது நம்ம குஸ்டியா குடி குடி இன்னும் கொஞ்சம் குடி. தினேஷ் 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 இங்கே பாரு தினேஷ். முதுகுல 4 போட்டு விடு. பயங்கர வாங்கிறியாடா டே. சூறையாட வாடா தனியாக ஆண்டுன்னு கிளம்பிடுவோம். நீ பாட்டு ஆண்டு கடை. வாங்க அப்படியே வாங்க எல்லாம். என்ன ப்ரோ முக்குற? நானாடா ஓகே லைட்னிங் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுது. இப்போவே லைட்னிங் போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கடை நிறையா இருக்கும், ஆனால் 20 ரூபா பாட்டில் 40 ரூபாய்க்கு இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 6:20, இன்னும் ஏறிட்டு தான் இருக்கும். 3 மணிக்கு ஆரம்பித்தோம். இந்த கடை போகிறது இடம் போல். இங்கே தான் கஷ்டமாக இருக்கும், கயிறு விட்டு அப்படி தூக்கிடலாம். ஸோ ஸோ ஓமைவா ஸோ ஸோ வயிறு காஞ்சனா. டைம் பார்த்தீங்கன்னா 7 கலாய்ச்சி, பயங்கரமாக இருட்டிடுச்சு. ஏதோ என் கையில் ஒரு டார்ச் இருக்குது, முன்னாடி போகிறவங்க கையில் ஃபோன் இருக்குது. சரியாக இருட்டிடுச்சு, குத்து மதிப்பாக போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருட்டுனால நான் பெருசாக விளாக் எடுக்க முடியல. பத்தாவதுக்கு கேம்ப் பிடிச்சிட்டு விளாக் பண்ண முடியல, ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து கையை வந்து வச்சு தான் ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கடப்பாறை தான் ஏற போகிறோம். இருட்டிலே எப்படி இது அப்படியே அந்த காலையெல்லாம் காட்டுறோம். ஒரு தடவை நம்ம இறங்கும்போது கண்டிப்பாக நாங்கள் காட்டுவோம். இப்போ இருட்டில் பாருங்க, ஒன்றுமே தெரில. இதில் நாங்கள் ஏற போகிறோம், என்ன இப்படி ஏற போகிறோன்னு தெரில. அது கீழே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, வெறும் வீடுங்கள். இந்த இடம் தான், இங்கே தான் நாங்கள் வந்து இங்கே தான் நாங்கள் இந்த லைட்டில் தான் நாங்கள் நடந்து வந்தோம். ஒரு லைன் ஸ்ட்ரைப் தெரியுதா, ஒரு ஸ்ட்ரைப்பு, அந்த ஸ்ட்ரைப்பு தான்
நாங்கள் நடந்து வந்த பாதை. அப்படியே பொறுமையாக ஏறினுக்கிறோம் மலை. அப்படியே டார்ச் மட்டும் கீழே வச்சுருந்தாங்கண்ணா. இந்த பாருங்க, இந்த வழி தெரியணும். அப்புறம் நாங்கள் அந்த ஏணி இருந்து வரட்டுமா? இல்லை வா. ஒரு மாதிரி கிராவிட்டி யூஸ் பண்ண ஒழுங்காக நம்பிங்களா? டைம் ஆகுது. ஏய் பூனை, எப்படி கண்ணு தெரியுது அவனுக்கு? லைட் எடுத்து விடுறான் அவனுக்கு. இன்னும் எவ்வளோ தூரம்? சரிங்க டியூட் ஓடுங்க. தெரிய மாட்டேங்குது. இவர் மதம் பேசுறாங்க. டியூட் லைட் அங்கிடுறா. இடி மின்னல்லாம் இருந்ததுன்னா ப்ரோ இது ஆக்சுவலி மேகம். அந்த லைட்டு படுறதுக்கு மேகத்தில் படுது. இப்போ இங்கேருந்து நம்ம மழை பெய்யுமா? டாட் வந்து மேகத்தில் படுது, அந்த டாட் தெரியுது. சட்டை கட்டுங்களா? வீடியோ எதனா பேசுறா, கமெண்ட் போடுறா. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து மேகம் இருட்டுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறது தெரில எனக்கு. இப்போ இது ஃபுல்லாக மேகம் தான். இந்த லைட்டு ட்ராவல் ஆகுது ஃபுல்லாக வந்து க்ளவுட்ஸ் தான். சரியான ஹைட்டு மச்சான். கீழே எங்கடா தெரியல, சிட்டியே தெரியல, சிட்டியும் தெரியல. ஊரா ஒரு லைட்டை விட காணும். நான் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் போடுறேன். நான் ஸ்டார்டிங்கில் மேலே வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு. லைட்டு போகிற வரைக்கும் மேகம் தான் கைஸ். இவ்வளோ தானே போகுது? அதான் இவ்வளோ தான் போகுது, இவ்வளோ தூரம் தான். இது ஃபுல்லாக மேகம் தானே போலாம்டா மச்சான். மச்சான் நம்ம இந்த லைட்டுக்கு இப்போ எப்படி தெரியுதுண்ணா? இது என்ன இடம்? ஃப்ளைட்லாம் எப்படி மச்சான்? அப்படியே பனி போகுது தெரியுதுங்களா? நெட்டு போதோ. ஆனால் அவன் மெசேஜ் பண்ண வீடியோ தெரியுதா? ஜிம்முக்கு வரும்னு நினச்சோம். தெரியுதுடா. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 3 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 5 மணி நேரம். ஆனால் ட்விஸ்ட்டுன்னா கோயில் க்ளோஸில் இருக்குது. காலைல 4 மணி தான் திறப்பாங்களாம். ஸோ அது வரைக்கும் இங்கே அப்படி ஓரமாக சிட்டிங் போட்டு காலை சாமி பார்த்து தான் கிளம்பணும். இப்போ ஒரு ட்விஸ்ட்டு எங்களுக்காக வந்து ஏதோ கடவுள் எங்களுக்காக பார்த்து திறந்து விட்ட மாதிரி. இந்த ஓனர் இந்த மெயின்டைன் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கறது தான் பார்த்துட்டு கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் திறந்து காட்டுறோம். ஏன்னா ரூல்ஸ் நிறைய மாறிச்சுன்னு சொன்னாங்க. அது அப்படியே நான் போக கண்டினியூ பண்ணுறேன். என்ன ரூல்ஸ் என்ன எதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது, டைமிங் நிறையா மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஸோ அதை நான் என்ன போக சொல்கிறேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சாமி பார்க்க போகிறோம். யார் பண்ண புண்ணியம் தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:10 எக்ஸாக்டாக. நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். செம்ம குளிர். நல்ல வேலை பெட்ஷீட் எடுத்துருந்தோம். ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டே நனைஞ்சிச்சு. இப்போ சன்ரைஸ் ஆக போகுது. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நாங்களே அதுக்காக தான் நைட் ஸ்டே பண்ணோம். சன்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்க்காம போனோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த எங்களுக்கு கீழே ஃபுல்லாக மேகம் தான். சூப்பராக இது கீழே. ஆமாம் பாருங்க, எங்களுக்கு கீழே தான் இது மேகமே. நைட்டு உளுந்தானே வச்சுக்கோ. நைட்டு எங்களுக்கு கிட்ட போகுது மேகம். அப்படியே எங்கள் மேலே பட்டுன்னு போகுது. செம்ம குளிர் வேணா சீரியஸாக. வருத்தாடா நைட்டு ஃபுல்லாக குளிரில் நடுங்கிறதுக்கு இல்லைடா. சத்தியமாக நான் அப்போ இங்கே அங்கே பீச்சில் பார்த்தேன். என்னது பீச்சு இதோ போடுறா, இது வருது போடுறா மேகம். 6 மணி ஆயிடுச்சுன்னு கரெக்டாக டியூட்டிக்கு இந்த மாதிரி வந்துட்டுக்கிறான். ஏன் ப்ரோ மார்னிங் டியூட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அபயமும் ஒரு வேலை வந்துடுச்சு. குரங்கு தொல்லை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க டியூட்டிக்கு. இப்போ அவங்ககிட்டேருந்து நம்ம பொருளெல்லாம் காப்பாற்றணும். இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். உட்காந்துக்கிறானுங்க பாருங்கள். ஃபுல்லாக இப்படி தான் படுத்து தூங்கிட்டு பாருங்க. எப்படின்னா மேகத்துக்கு நடுவில் படுத்து தூங்குற மாதிரி இருந்துச்சு. வர்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிவனை பார்த்துட்டு போகிறாங்க. யாருமே இங்கே ஈஸியாக வரல. அந்த சைட்லாம் ஃபுல்லாக மேகம் தான். செருப்பு இருப்பு போயிட போகிறா.